சொல்லுண்ணா. சின்னதாக தெரியுதுண்ணா. பண்ண முடியாது. லாக்கிங் அந்த கம்பி மாறிக்கிட்டு வயிற்றுல கூட இது மாறிக்கா. என்ன போயிட்டு வரீங்களா? போயிட்டு வந்தீங்களா? ஒரு சின்ன பூங்குழல் கை வலி ஷார்ட் மாப்பு கம்பி மறுபடி அவதான் வரல கொஞ்சம் தவத்தி போட்டு 1:30 ஒரு நிமிஷம் இதுதான் வெட்டணும்னு ஒரு மீன் இருக்குது. எடுத்து போட்டு மீன் 2 பாவை வெட்டிட்டு இருப்பான். 7 9 100 நீ கஷ்டப்பட்டு நீங்களே நல்லா தானே இருக்கீங்க. ஆம்பர் பையன் வச்சீங்க அவனும் ஒரே ஒரு பையன் வீட்டா இருக்குது. வேற ஏதாவது சொத்து இருந்தா நீ சொல்லு, நான் கேட்கறேன். நீமா நியாயமானு சொல்லு. நான் அன்னைக்கு வைஜாக்க வந்து கேட்டுச்சுன்னா நான் சொல்ல முடியாது. நீ கேட்டியா? நீ அவன் சொல்றேன்னு தான் சொன்னேன். நியாயமான என்ன கேட்கறது ரைட் தான். எனக்கு கேட்டாங்க, நான் பதில் சொல்லல. இன்னும் நான் பதில் சொல்லுவேன். இப்போ நீ என்ன கேட்டதான் தான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லணும் அவங்களுக்கு. நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா யாராவது அவனை பார்த்துக்கிட்டான். என்ன நான்
இவ்வளோ நாளைக்கு ஒன்றும் இல்லை இனி சொல்லவா கேட்டீங்களா அது சொல்கிறேன். என்ன இது என்ன பார்த்துவாங்க அவங்க பார்த்துக்கிட்டுலாம் நடக்காத காரியம். இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்க, நியாயமாக பேசினா மட்டும்தான் நடக்கும். அது கூட ரீசனே கிடையாது அவங்க கேட்கறதில்ல. அது முதல்ல தெரிஞ்சுட்டு தான் தெரியும். அவங்க பேசினா நடக்கும் கேஸ் போடலாம் அப்படின்லாம் சொன்னால் ஒரு ஹவுசிங் போர்டெலாம் கேஸ் போட்டிங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் உனக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணாரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓ இது என்ன இது அரோமனை கொடுத்து தான் வாங்கி வரணும். நான் சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏமா நீங்க நல்லமா இருக்கிறீங்க. அந்த பையன் கூட கல்யாணம் கூட ஆகல. அவன் கல்யாணம் அவங்ககிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஹவுசிங் போர்டு வச்சுக்கிறான். அந்த அப்பா செத்தா ஜாவ் எடுத்து போடுறது அவன் தான். அந்த ஹவுசிங் போர்டையும் நீங்க இந்த பங்கு கேட்குறீங்க. நீங்க நல்லா இருந்தது கஷ்டப்படுறீங்க. ஏக்கப்பா எனக்கு ஒரு 50,000 கூட 1 லட்சம் கூட கேட்டு வாங்கி தான் போக தவிர வீடியோ எடுத்து கொடுத்து கேட்கறது ரூல்ஸே கிடையாது. முதல்ல சொத்துல பங்கு கேட்கறேன் அது வேற ரூல்ஸ். அது வேற. ஒரே ஒரு ஹவுசிங் போர்டு கிடைக்குது. அந்த ஆள் சாவ போறேன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆள் சாவ எடுத்து போடணும். நீ ஹவுசிங் போர்டு வித்தி எடுத்து போயிட்டு பங்கு போட்டு போயிட்டா அவனுக்கு சொல்லிச்சு என்னப்பா இப்படிப்பான்னு அவன்கிட்ட வீடு விற்கிட்டாவில ஏதாவது பணம் வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு கேட்குறேன். வீடு கூட அவன் விற்கிட்டா அவனை வச்சுக்கிட்டான். அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுன்னா அது கேட்குதுன்னா அதுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். நம்ம தான் புரிய வைக்கணும். அப்பா நல்லா இருக்காது சடபால் பேரு சடபால் சொடக்க மீன் யாரு மாறு மீன் உனக்கு வாங்கி வரேன். அப்படியே பெரிய ஸ்லைஸ் ஒன்று போட்டுக்கணும். ஒரே ஒரு ஸ்லைஸா போட்டுருவான். ஸ்லைஸா ரொம்ப பிரச்சனை வாங்காதியா இல்ல அந்த சைஸ் அந்த சைஸ் சூப்பரா இருக்கும் ஐயா. டேபிள் டேபிள் எல்லாம் வாங்கல மாடு ஐடி ரேட்டு சொல்லுவாங்க. அது ஸ்லைஸ் வேணுமா? அப்படியே நீ ரவுண்ட் என்ன குழம்பு போட்டுக்கோ. நீ எந்த பீஸை நான் தர மாட்டேன். ஓகேவா? போயிட்டு போட் அடிக்க 2 3